ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் ஜாய்சன் கிறிஸ்டோ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் நம்ம இப்போ என்ன இடம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி மினி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. சிட்டி நடுவில் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப சில பேருக்கு தான் தெரியும். முக்கியமாக பசங்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தெரியாதவங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் வந்து சூப்பராக போய் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பிளேஸு. சேஃபாகவும் செக்யூர்டாகவும் போயிட்டு வந்துட்டால் அதுவே போதுமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து இப்போ ட்ரிச்சி சிட்டியோட மொத்த பிளேஸில் ஒரு ஆஃப் த பிளேஸ் பார்த்துட்ருக்கீங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரூட் எப்படி எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். இந்த இடத்தோட பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்தோட பேர் வந்து ஆர்கன் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தண்ணி நிறைய இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி இங்கேருந்து ஸ்ப்ளிட் பண்ணி வேறு இடத்துக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. இது வந்து கோரையாறுலேருந்து வருது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வீக்கெண்டில் வந்து கண்டிப்பாக வந்து குளிச்சுட்டு போகிறதுக்கு சூப்பரான இடம். தயவுசெய்து காலையில் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே வாங்க. ஈவினிங் வந்து ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் கிளம்பிடுங்க. ஸோ ஏன்னா இது வந்து ஆள் மட்டுமே இல்லாத ஒரு பாதையில் வந்தால் தான் நீங்கள் வரணும். அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வரணும்னா 2 வழி இருக்குது. ஒன்று கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு சந்து இருக்கும். அந்த சந்துக்குள்ளே பூந்து நீங்கள் வரலாம். அதை தாண்டிங்கன்னா மாருதி ஹாஸ்பிட்டல்கிட்ட ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அந்த பிரிட்ஜ் தாண்டினோன்னா நீங்கள் வந்து லெஃப்ட்டில் திரும்பி வரலாம். இந்த 2 ரூட்டில் வந்தாலும் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். பசங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ வந்தாலுமே பசங்க குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஃபேமிலியோட வரீங்களா, தாராளமாக வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இடம் ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது எந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அந்தளவுக்கு ஆபத்தும் இருக்குது. ஸோ ஆழந்தேயம் எங்கேயும் காலை விடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இறங்குறதா இருந்தால் பார்த்து இறங்குங்க. ஏன்னா இந்த பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டுருக்க பையன் இதில் குளிக்கலான்னு இறங்குவான். இடம் தெரியாமல் கண்ணாப்பின்னு காலை வச்சுட்டு அந்த இடத்துல ஸ்லிப் ஆகி நேராக போய் தண்ணிக்குள்ள நடுவில் போய் மாட்டிக்குவான். தெரியுதா? அந்த ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டிருக்க பையன் அதில் ஸ்லிப் ஆகி நேராக போயிட்டு நேராக அந்த கரெக்டாக தண்ணிக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிறான். ஒரு கல்லை பிடிச்சிட்டு நிற்கிறான். ரொம்ப நேரமாக நின்னான். அவனால் வெளியில் வர முடியல. அவனை யாரையும் வெளியில் எடுக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா போகிற எல்லாருமே அதுலேருந்து வலிக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம். இந்த இடத்துல எப்படி நீங்கள் சேஃபாக குளிக்கணும்னா, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் குளிச்சிக்கலாம். ரைட் சைடில் திறந்து விட்டது தண்ணி ஃபோர்ஸாக இருக்கும். அங்கே குளிக்கிறது கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும். நின்று நீங்கள் அழகாக ரசிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க சந்திலையும் வரலாம். மாருதி ஹாஸ்பிட்டல் தாண்டினதுக்கப்புறம் ஒரு சந்து இருக்கும், அதுலேயும் வரலாம். குட்டீஸ்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. ஆனால் தண்ணியில் தயவுசெய்து இறக்காதீங்க. பக்கத்தில் இங்கே ஒரு கோயில் இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலான கோயில் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் இதோட அழகு வந்து சான்ஸே இல்லை, கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். அது அப்படி ஒரு அழகு. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படியே வந்து ஒரு பால் அருவி கொட்டுற மாதிரி நல்லா வெள்ளேர்னு கொட்டுது பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இதான் அந்த பையன், அந்த ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டிருக்க பையன் கரெக்டாக ஸ்லிப் ஆகி நடுவில் போய் மாட்டிக்கிட்டான். அவன் எங்கிட்ட நவரவும் முடியாது. அப்புறம் அவனை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப நேரம் போராடி 2-3 பசங்க உள்ளார ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சோன்னா, மனித சங்கிலின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பசங்களாம் வரிசையாக கை கோர்த்து ஒன்றா வரிசையாக நின்று அந்த பையனை காப்பாற்றுறதுக்கான முயற்சி பண்ணாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் காப்பாற்றினாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்கியான பிளேஸு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் குளிக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நானே இந்த மாதிரி ஒரு தடவை ஸ்லிப் ஆகி தண்ணியில் இப்படி அடிச்சுட்டு போகும்போது எங்கள் அப்பா அம்மா என்னை காப்பாற்றுறதுக்காக வந்தாங்க. அவங்களுக்கு ஸ்லிப் ஆகி போய்ட்டு இருந்துச்சு. கடைசியாக புருண்டு கடைசியாக நாங்கள்லாம் வந்து ஒன்றா கரையை ஒதுங்கிட்டோம். ஆனால் என் தங்கச்சி வந்து நாங்கள் என்ன பண்ணோம், நான் ஸ்லிப்பாகி விழுந்துட்டோன்றதே கவனிக்காமல் நாங்கள் ஜாலியாக குளிச்சுட்டு இருந்துச்சு. என்னை மட்டும் விட்டு நீங்களாம் ஜாலியாக குளிக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படிலாம் சொல்லி நல்லா ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ரிஸ்கியான பிளேஸ் தான், கொஞ்சம் பார்த்து குளிங்க. இந்த பாருங்க, அந்த பையனை கடைசியாக காப்பாற்றி வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ டேஞ்சரான பிளேஸ் இல்லை, ஆனால் கொஞ்சம் டேஞ்சர்ஸ் இருக்குது தண்ணி ஜாஸ்தி இருந்தால். கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரதா இருந்தால் எக்ஸ்ட்ரா டவல் வச்சுக்கோங்க, தேவையான ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை பார்த்தோன்னா உங்களுக்கு குளிக்கணும்னு தோணும். தாராளமாக குளிங்க, ஆனால் சேஃபாக குளிங்க. எந்த இடத்துல ஆழம் இல்லை, எந்த இடத்துல நல்லா பாதுகாப்பாக இருக்குமோ அங்கே குளிங்க. தயவுசெய்து இந்த தண்ணி ஓடுற இடத்துல மட்டும் குளிக்காதீங்க. அது ரொம்ப சேஃப் இல்லாத பிளேஸு. தண்ணி ஜாஸ்தியாக ஓடுறப்ப, கம்மியாக ஓடுறப்ப நீங்கள் குளிக்கலாம், அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ வாங்க, வீக்கெண்டில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. திருச்சியில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்றது நிறைய பேருக்கு திருச்சியில் நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா வெல் அண்ட் குட். தெரியாதவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப சின்னதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்துன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ ரொம்ப இன்னும் சுவாரஸ்யமாக இருக்க போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் குளிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை இதே மாதிரி வேறு ஏதாச்சும் திருச்சிக்குள்ளே இடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் யார் கூடயாச்சும் இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த போகிற சுவாரஸ்யமான வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். ஹேவ் வண்டர்ஃபுல் டே. பாய்.